எல்லோருக்கும் வணக்கம். தலைப்பு: தானமே சிறந்தது. முசிறியை ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் கொண்டவர், அன்பும் பண்பும் அருளும் உடையவர். அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார். வழியில ஒரு வயதான விறகு வெட்டி தலையில விறகு சுமந்தபடி வந்தான். மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயதுல இவர் ஏன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு வருத்தப்பட்டார். விறகு வெட்டியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அவங்க இப்போது என்னோட இல்ல. இப்போது வீட்டுல நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கோம். அதனாலதான் இப்படி பாடுபடும்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இதை கேட்ட அரசன் தன் நாட்டுல உள்ள சந்தன காட்டின் ஒரு பகுதியை அவருக்கு தானமா கொடுத்தாரு. இதனால விறகு வெட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. விறகு வெட்டிக்கு தன்னோட சந்தன காட்டை நன்கொடையா கொடுத்ததுல அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பெரியவர் சந்தன மரங்களை வெட்டி வீடு, நிலம், வசதி எல்லாம் பெற்று சுகமா இருப்பார்னு நினைச்சார் அரசர். அரசர் நினைச்ச மாதிரியே விறகு வெட்டியும் நடந்துகிட்டான். பல ஆண்டு கழித்து அரசன் வேட்டைக்கு போகும் வழியில பெரிய செல்வந்தர் வருவதை பார்த்தார். மக்கள் எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க அந்த செல்வந்தருக்கு. அரசன் தன்னோட காவலர்கிட்ட சொல்லி அந்த பெரியவரை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வருமாறு சொன்னாரு. அந்த பெரியவரும் ரொம்ப மகிழ்ச்சியா அரசன் முன்னாடி வந்து நின்னாரு. அரசன் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்கள் யார்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பெரிய மரியாதை கொடுக்கறாங்களே, உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு அரசர். உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து, அரசே, என்ன தெரியலையா? பல வருடம் முன்னாடி விறகு வெட்டியா அறிமுகமானவன் நான் தான். ஏழ்மையில வாடின எனக்கு சந்தன காட்டை தானமா கொடுத்தது எனக்கு தான். நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு வித்து பெரிய பணக்காரன் ஆனேன். அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி. பிறகு அந்த பெரியவரை பார்த்து, மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அரசரே, எனக்கு கிடைத்த இந்த பணத்துல நான் பல ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரி மருத்துவமனை, பள்ளிக்கூடம் இதெல்லாம் நான் கட்டினேன். பலருக்கு தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவினேன். அதனால்தான் மக்கள் என் மேல பேரன்பு செலுத்துறாங்க. தான் செஞ்ச தானம் எப்படியெல்லாம் நற்பலன்களை கொடுத்திருக்குன்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைந்தார் அரசர். அந்த பெரியவரையும் பாராட்டினார். தானம் செய்வது சிறந்தது. நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கிற தானம் அது பலருக்கும் பயனளிக்கும். அதனால தானம் செய்யற நற்பண்பை ஒருத்தரும் வளர்த்துக்கணும். இன்றைய கற்றல்ல இசைக்கருவிகளின் ராணி எனப்படுவது கண்டுபிடிச்சாச்சா? வயலின். நன்றி மக்களே.